Hello everyone, I am Hussein. This is Be Aware channel. போன வீடியோகள்ல நம்ம பிசினஸ் சைக்காலஜியை பத்தி பார்த்தோம். ரெண்டு பாட்டை நம்ம கிளியர் பண்ணிட்டோம். அதுல ரெண்டு பாட்டையும் நீங்க தெளிவான முறையில பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்த பாட்டை கூட நீங்க ஸ்டார்டிங்ல பார்த்தாலும் உங்களுக்கு புரியதா செய்யும். ரெண்டுமே வேற கான்செப்ட். ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தது நீங்க ஸ்கிராச்ல இருந்து எப்படி பிசினஸ் தொடங்குறது, எதுவுமே உங்கள்ட்ட இல்லைன்னா எப்படி நீங்க பிசினஸ் தொடங்குறது. ரெண்டாவது பார்ட்ல நம்ம பார்த்தது நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ நீங்க பிசினஸ் எப்படி தொடங்குறது நம்ம பார்த்தோம். இப்போ மூணாவது பார்ட் நம்ம பார்க்க போறது பிசினஸ் சைக்காலஜில. இப்போ நம்ம இதுல பார்க்க போறது learn as you earn. அதாவது நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு சம்பாதிச்சுட்டே இருக்கீங்க. அப்படி சம்பாதிச்சுட்டே இருக்கும் பொழுது எப்படி நீங்க லேர்ன் பண்றது, எப்படி நீங்க பிசினஸ் மார்க்கெட்டிங்க கத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இப்போ பார்க்க போறோம். முதலாவது நீங்க என்ன கத்துக்கணும் அது உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா? நீங்க பிசினஸை கத்துக்கணும். என்ன கத்துக்கணும் பிசினஸை பத்தி நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது போய்கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க கத்துக்கணும் அதான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல பேசிக் மார்க்கெட்டிங், இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பேசிக் மார்க்கெட்டிங் என்னது? how to reach and attract customers. உங்களுடைய கஸ்டமர்ஸ்களை எப்படி நீங்க ரீச் பண்றது, எப்படி அவங்களை அட்ராக்ட் பண்றது, இந்த பேசிக்கான விஷயம் உங்களுக்கு இருக்கணும். உதாரணத்துக்கு ரீச் பண்றதா நீங்க இன்ஸ்டாகிராம் மூலமாக, யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக நீங்க ரீச் பண்ணலாம். அப்போ ரீச் கிடைச்சிருச்சா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் கூட நீங்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது அட்ராக்ட் பண்றது, எப்படி அட்ராக்ட் பண்றது, எந்த மாதிரியான வார்த்தை அதுல போடுறது. நார்மலாக நீங்க மற்ற கடைகளில் வாங்கினால் 500 ரூபாய், எங்கள்கிட்ட நீங்க வாங்கினீங்கன்னா இது 300 ரூபாய், டெலிவரி சார்ஜ் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களை, இந்த மாதிரியான வார்த்தைகளின் மூலமாக நீங்க மக்களை அட்ராக்ட் பண்ணலாம், எப்படி ரீச் பண்ணலாம், இந்த ஐடியா உங்களுக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது சேல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ். சேல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கணும். how to choose deals, how to close deals and handle objections. இது உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். எப்படி ஒரு டீலை க்ளோஸ் பண்றது. உதாரணத்துக்கு ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்றாரு 400 ரூபாய், ஒருத்தர் என்ன சொல்றாரு 400 ரூபான்னு சொல்றாரு. ஆனா அந்த பொருளுடைய விலை நீங்க 500 ரூபான்னு போட்டிருக்கீங்க. இப்போ என்ன பண்றது? இப்போ எப்படி அந்த டீலை க்ளோஸ் பண்றது, எப்படி அந்த ஆப்ஜெக்ஷன்ஸை நீங்க ஹேண்டில் பண்றது, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க என்ன சொல்லணும்? இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட முன்னாடியே நம்ம 600 ரூபாய்க்கு சொல்லிடணும். அதுக்கு அடுத்தது அவங்க 100 ரூபாய் தான் குறைக்க போறாங்க. இப்போ இந்த தொலைநோக்கு பார்வையோட நீங்க செயல்படுறது இருக்க, இந்த சேல்ஸ் ஃபண்டமெண்டல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஒரு டீலை நீங்க க்ளோஸ் பண்றது. அடுத்தது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது ஃபினான்ஷியல் லிட்ரேசி. இது ரொம்ப முக்கியமானது. ஃபினான்ஷியல் லிட்ரேசி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி நீங்க உங்களுடைய பிசினஸ் உடைய பொருளாதாரத்தை கையாள போறீங்க. அதுல முக்கியமான விஷயம் என்ன? ட்ராக் இன்கம், எக்ஸ்பென்சஸ், மார்ஜின்ஸ். இந்த ஒரு விஷயம் தெரியாதனாலதான் 2022ல நான் ஒரு 23ல ஒரு ஆண்டர்பிரினியர்ஷிப் நாங்க ஆரம்பிச்சோம். அது கடுமையான தோல்வி அடைஞ்சது. அதுக்கான காரணம் என்னன்னா, அதுல நாங்க போடுறது 21,000 ரூபாய் போட்டோம். 21,000 ரூபாய் போட்டு அதன் மூலமாக எங்களுக்கு எவ்வளவு வருது? எங்களுக்கு 33,000 ரூபாய் வருது. 33,000 ரூபாய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாங்க அள்ளி குதிச்சுட்டு உடனே நல்ல பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டோம். ஏன்னா வேலை பார்த்துருக்கோம், வித்திருக்க பொருளை போய் சாப்பிடணுமா இல்லையா? அதுக்கு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டு, அது மாதிரி வண்டியில போகும்போது எதுல போறோம்? ஏசி கோச்சில் போறது, வரும்போது ஏசி கோச்சில் போறோம். கார்ல தான் நாங்க எங்களுடைய சரக்கே எடுத்துட்டு போறோம். இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்த மொத்தமா உட்கார்ந்து கணக்கு பார்த்தா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 21,000 ரூபாய் போட்டு 35,000 ரூபாய் நாங்க சம்பாதிச்சோம். அதுல ஃபுல்லா செலவுலாம் கழிச்சு பார்த்தோம்னா எங்கள்கிட்ட 16,000 ரூபாய் தான் மிச்சம் இருந்திருக்கு. அதாவது நாங்க போட்ட அமௌண்ட்ல நாங்க 5,000 ரூபாய் லாஸ்ல போயிருக்கோம். 5,000 ரூபாய் நாங்க லாஸ் பண்ணிருக்கோம். சொல்றது புரியுதா? அப்போ இந்த இன்கமை நம்ம அட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு நம்ம செலவு பண்றோம். நீங்க ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க பிசினஸ் மூலமாக, ஆனா 1,500 ரூபாய் நீங்க செலவு பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபெயில் ஆகதான் போறீங்க. அது மாதிரி உங்களுடைய மார்ஜின்ஸ் எவ்வளவு மார்ஜின் நீங்க வச்சிருக்கீங்க. 100 ரூபாய்க்கு நீங்க ப்ராடக்ட் வாங்குறீங்க, என்ன பர்சன்டேஜ் உங்களோட மார்ஜின் இருக்கு? 150 ரூபாய்க்கு நீங்க விற்க போறீங்களா அல்லது 110 ரூபாய்க்கு நீங்க விற்க போறீங்களா சொல்லிட்டு எவ்வளவு உங்களோட மார்ஜின் இருக்கு? 10 ரூபாயா 20 ரூபாய், எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு சொல்லிட்டு இது உங்களுக்கு கிளியரா இருக்கும். இதை நீங்க ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஃபினான்ஷியல் லிட்ரேசி உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு அடுத்தது 4வதாக கஸ்டமர் சர்வீஸ். கீப் கஸ்டமர்ஸ் ஹாப்பி அண்ட் கம்மிங் பேக். உங்களுடைய கஸ்டமர்ஸை நீங்க சந்தோஷமா வச்சுக்கணும். கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட திருப்பியும் வரணும். திருப்பியும் உங்கள்கிட்ட கஸ்டமர்ஸ் வர்ற மாதிரி நீங்க நடந்துக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ரொம்ப பேசிக்கான விஷயம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸ்மைல்.
உண்மையிலங்க ஸ்மைலை விட அட்ராக்டிவானது எதுவுமே கிடையாது. ஸ்மைல் பண்ணி பேசுங்க. அவங்க என்ன பேசினாலும் அப்படியே தலையாட்டுங்க, நல்லா கேளுங்க, அவங்க பேசுறதை கேளுங்க, அது சந்தோஷமாக ஸ்மைலோட நீங்க கேளுங்க. இந்த மாதிரியான பேசிக்கான விஷயத்தை நீங்க கரெக்ஷன் பண்ணால போதும் உங்களுடைய கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. கஸ்டமரை நீங்க சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு நான் சொன்ன விஷயம் இருக்க ஸ்மைல் வந்து சாதாரணமா நினைக்காதீங்க. இப்போ நீங்க ஒருத்தனை பார்த்து சிரிக்கிறீங்க, பதிலுக்கு அவர் என்ன பண்ணுவாரு, அவரும் ஸ்மைல் கொடுப்பாரு. இதாங்க ஸ்மைலோட பவர். நீங்க ஸ்மைல் கொடுத்தீங்கன்னா முன்னாடி இருந்த அதே ரிப்பீட்ல உங்களுக்கு வரும். இதன் மூலமாக நம்முடைய கம்யூனிகேஷன், நம்முடைய அட்டாச்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகும், அவர் திருப்பியும் வருவதற்கான வாய்ப்புகள் கூடும். எனவே கஸ்டமர் சர்வீஸ்ல கவனம் செலுத்துங்க. அதுக்கடுத்த டைம் மேனேஜ்மெண்ட் என்ன, நான் சொன்ன மாதிரி நீங்க ஏற்கனவே நீங்க ஒரு எம்ப்ளாயா இருக்கிறீங்க, எம்ப்ளாயி டு ஆண்டர்பிரினியராக நீங்க மாறுறதுக்கான பயணத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நீங்க ஒரு பிசினஸ் நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பிசினஸ்ல நீங்க வேலையும் பாக்குறீங்க, பிளஸ் இங்க கத்துக்கவும் செய்றீங்க, இங்க growth உங்களுக்கு ஏற்படணும். இந்த எல்லாமே நீங்க மேனேஜ் பண்ணணும். நீங்க சம்பாதிக்கிறதுக்கு மத்தியிலும், நீங்கள் கற்றுக்கொள்றதுக்கு மத்தியிலும், நீங்க இந்த பிசினஸ grow பண்றதுக்கு மத்தியிலும், எல்லாத்துக்கும் மத்தியில நீங்க பேலன்ஸா கொண்டு வரணும். ஏன்னா நீங்க எம்ப்ளாயா கூட இருக்கிறீங்க. எம்ப்ளாயா நீங்க இருக்கிறதுனால, ஒரு இடத்துல நீங்க ஏற்கனவே வேலை பார்க்கறதுனால அதுல நீங்க கோட்டை விட்டீங்கன்னா அவர் உங்களை நீக்கிடுவாரு. இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், எம்ப்ளாயா வேலை பார்க்கறவங்க யாருல வேலை பார்க்கறாங்களோ அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். என்ன மைண்ட் செட் இருக்கும் தெரியுமா, நான் கடுமையா இந்த கம்பெனிக்காக உழைக்கிறேன், நான் கடுமையா இந்த கடைக்காக வேண்டி வேலை பார்க்கறேன், நீக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்படி உங்க நினைச்சிட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இதை லூஸ்ல விட்டுருவாங்க. இப்ப என்ன ஆகும்னா, அவன் கவனிச்சுட்டே இருப்பான், என்னடா இவன் முன்னாடி மாதிரி வேலை பார்க்க மாட்டான், முன்னாடி மாதிரி இது பண்ண மாட்டாங்க, அது பண்ண மாட்டான் சொல்லி கவனிச்சுட்டே இருப்பான். இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இவன் சரியான முறை தன்னோட நடத்தை அமைக்காதனால அவன் நீக்கின உடனே இவன் இங்கேயும் இல்லாம இருவான், பிசினஸும் சரியா இம்ப்ரூவ் ஆகாம இருக்கும், பிசினஸ் சரியா மெச்சூர் இல்லாம இருக்கும். ரெண்டுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு கடைசியில பிசினஸ்ல போட்ட அமௌண்ட்டும் லாஸ் ஆயிரும். இந்த வேலை மூலமாக ஒரு வேலை பார்த்துட்டு அந்த வேலை மூலமாக வரல அந்த சேலரியும் அவனுக்கு கட் ஆயிரும். எப்பவுமே பேலன்ஸ் நீங்க கொண்டு போகணும். எப்பவுமே நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, அந்த பிசினஸ் ரன்னிங்ல இருக்குன்னா நீங்க ஒரு எம்ப்ளாய் என்பதை மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்தது நீங்க விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க ஒரு முதலாளியாக மாறுறீங்க. அதுக்கு அடுத்தது ஆறாவதாக ப்ராப்ளம் சால்விங். உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய பிசினஸ்ல நிறைய ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளம் எல்லாமே எவ்ரி சேலஞ்ச் இஸ் a learning opportunity. உங்களுக்கு வரக்கூடிய எல்லா ப்ராப்ளமுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு அடுத்த விஷயத்தை நீங்கள் நகர வேண்டும். இந்த நகருதல் என்கிற விஷயம் இருக்க, இது நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுலயே ஸ்ட்ரக் ஆகி நின்றக்கூடாது. ஐயோ லாஸ் ஆயிருச்சு. மிகப்பா சொல்ல மாட்டேன், நான் பிசினஸ்ல சம்பாதிச்சதை விட இழந்ததுதான் அதிகம். நிறைய இழந்திருக்கேன். இப்போதான் நான் ரீசென்ட்லி ஒரு 1.5 வருஷம் முன்னாடி தான் நான் சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு வருஷம் 2 மாசம், கரெக்டா 1 வருஷம் 2 மாசமா தான் நான் சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் இழப்புகள் மட்டும்தான், வெறும் நஷ்டம் மட்டும்தான். காசு கொடுத்து ஏமாந்துருக்கேன், என்ன நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது நிறைய இன்வெஸ்ட் பண்ணாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ஏமாந்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சு ஒரு வருஷம் 2 மாசம் முன்னாடி தான் மைண்ட் நல்லா ஸ்டடி ஆனதுக்கு அப்புறம் இப்போதான் எனக்கு என்ன ஆகுது, இன்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன, ப்ராப்ளம் சால்விங். உங்களுக்கு வரக்கூடிய எல்லா ப்ராப்ளமையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த விஷயம் என்னதுன்னா, நீங்க ஒரு எம்ப்ளாயா இருக்கிறீங்க, நீங்க ஒரு ஆண்டர்பிரினியராக மாற வேண்டும் என்றால் நீங்கள் எம்ப்ளாயாக இருந்துகிட்டு நீங்க இவ்வளோ விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டே இருக்க வேண்டும். இவ்வளோ விஷயங்களை நீங்க கவனம் செலுத்தணும். பேசிக் மார்க்கெட்டிங், சேல்ஸ் ஃபண்டமெண்டல், ஃபினான்ஷியல் லிட்டரேசி, கஸ்டமர் சர்வீஸ், டைம் மேனேஜ்மெண்ட், ப்ராப்ளம் சால்விங், இந்த 6 விஷயங்கள் நீங்கள் கவனம் செலுத்தணும். அது அடுத்தது நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியறது கிடையாது, பிசினஸ் மேன் யாரு, ஆண்டர்பிரினியர்னா யாரு. இதுக்கான ஒரு கிளியர் டெஃபினேஷன் இப்ப நம்ம பார்க்க போறோம். பிசினஸ் மேன் என்றால் ஃபாலோயிங் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். எந்த சிஸ்டம் எக்ஸிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோ, இருந்து கொண்டே இருக்கிறதோ அந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணுவாரு. முதலாவது விஷயம். ரெண்டாவது, லோ ரிஸ்க் சேஃப் கேம். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு பிசினஸ் மெத்தட் அவர் ஃபாலோ பண்றதுனால அவருக்கு ரிஸ்க் கம்மியா இருக்கும், பிளஸ் சேஃப் கேம். இது எந்த பிரச்சனையும், உதாரணத்துக்கு இந்த பிரான்சைஸ்ல இருக்குமே, பிரான்சைசி எடுக்கிறாங்களே, இது என்னது, ஒரு சக்சஸ் ஆன ஒரு பிசினஸ் மாடல். அதை அப்படியே தூக்கிட்டு இவங்க அப்ளை பண்றது, இதுக்கு பேர் பிசினஸ். அதாவது இதுல ஃபெயிலியருடைய சான்ஸ் கம்மியா இருக்கும், இதுல ரிஸ்க் கம்மியா இருக்கும், ஒரு சேஃப் கேமா இருக்கும். ஏற்கனவே ஒருத்தங்க செய்யறத நீங்க எடுத்து செய்றீங்க, இவ்வளவுதான் விஷயம். இப்படி நீங்க செஞ்சா இதுக்கு பேர் பிசினஸ்.
அடுத்தது ஆண்டர்பிரினியோர். ஆண்டர்பிரினியோர் யாருன்னா நியூ ஐடியா கிரியேட்டிங் சிஸ்டம் ஹை ரிஸ்க். ஒரு ஐடியாவை இவரே கிரியேட் பண்ணுவாரு. முதலாவது விஷயம், ஒரு ஐடியாவை இவரே கிரியேட் பண்ணுவாரு. ஒரு பிசினஸ் மாடலை இவரே கிரியேட் பண்ணுவாரு. ரெண்டாவது ஹை ரிஸ்க். ரிஸ்க் ஹை இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இந்த பிசினஸ் உடைய மாடல் எக்ஸிஸ்ட் பண்ணல, இவர் தான் உண்டாக்கி இருக்காரு. இவர் தான் உண்டாக்குனதுனால ரிஸ்க் இதுல அதிகமா இருக்கும். ரிஸ்க் அதிகமா இருக்கும். அதுக்கடுத்த நியூ ஐடியா இருக்கும். கிரியேட்டிவ் திங்கிங் இதுல இருக்கும். இவரை சொந்தமாக உண்டாக்கணும், இவரை சொந்தமாக யோசிக்கணும், இவரே ஒரு பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ நிறைய பேர் ஏஐ அப்ளிகேஷன்லாம் தயாரிச்சிருக்காங்களே. ஏஐ தமிழ்நாட்டில் உள்ளவன் தான், ஆனந்தன் சொல்லி ஒருத்தன் பர்ப்ளெக்சிட்டி சொல்லி ஏஐ பேஸ்ட் சாட் ஜிபிடி மாதிரி தயாரிச்சிருக்காரு. என்னுடைய சிஸ்டம் வேற. சாட் ஜிபிடி மாதிரி நம்ம அதுல சர்ச் பண்ணலாம், ஆனா அது எடுத்து கொடுக்கக்கூடியது இருக்க அது சாட் ஜிபிடி மாதிரி இருக்காது. சாட் ஜிபிடி நம்மள்ட்ட ஃப்ரெண்ட்லியா பேசும், ஆனா பர்ப்ளெக்சிட்டி இருக்க அது நம்மிடத்தில் டேட்டாவை எடுத்து கொடுக்கும், ரீசர்ச் செஞ்சு கொடுக்கும். நமக்கு ஒரு விஷயத்தை நீங்க போடுறீங்கன்னா அது சம்பந்தமான எல்லா ரீசர்ச்சும் உங்களுக்கு வந்து கொட்டும். இப்போ ஆண்டர்பிரினியோராக நீங்க மாறுறதுக்கான பயணத்தை நீங்க எப்படி தொடங்கலாம், எப்படி நீங்க சரியான உங்களுடைய ஆண்டர்பிரினியர்ஷிப்பை நீங்க தேர்வு செய்யலாம்னா அதுக்கு தான் நம்ம இந்த அடுத்த ஃபைண்டிங் த ரைட் பிசினஸ். எப்படி நம்ம சரியான பிசினஸை தேர்வு செய்யறது. ஏதாவது கண்ட இடத்துல விழுந்துட்டு நம்ம மாட்டிடக்கூடாது. ஏன்னா ஒரு தடவை நம்ம விழுந்துட்டு வச்சுக்கோங்களேன், அந்த விழுதல் இருக்க அதனுடைய பாதிப்பு இருக்க மைண்ட்ல பிக்ஸ் ஆயிரும். அடுத்த எந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு தடவை உங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அது ஒரு 20,000 ரூபாய் இருக்கட்டும், ஒரு 30,000 ரூபாய் இருக்கட்டும், ஆனா அந்த இழப்பு இருக்க உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய அந்த துணிச்சல், உங்களுடைய மோட்டிவேஷன் எல்லாத்தையும் ஜீரோ ஆக்கிரும். உண்மையில எல்லாத்தையும் ஜீரோ ஆக்கிரும். நான் இந்த விஷயத்தை அழுத்தம் கொடுக்குறேன்னா இந்த அனுபவம் எனக்கு இருக்கு, இதுல கடந்துதான் நான் வந்திருக்கேன். அதனால சொல்றேன், ஒரு சரியான அழுத்தத்தை அது உண்டாக்கிரும். அடுத்த நீங்க எந்திரிக்கிறதுக்கு 1 வருஷம் கண்டிப்பா நீங்க ஏதாவது ரொம்ப உறுதி உங்கள்கிட்ட இருந்தா 1 வருஷம் கழிச்சு நீங்க திருப்பி எந்திரிச்சு அடுத்த பிசினஸை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இல்லைன்னா நீங்க பிசினஸ் சைட்டை தலை வச்சு படுக்க மாட்டீங்க. நாளைக்கு உங்களுக்கு பொண்ணு பிறந்தாலும் ஒரு பிசினஸ் மேனுக்கு நீங்க கட்டி கொடுக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு ட்ராமாவை உண்டாக்கிரும். இப்போ சரியான பிசினஸ் எப்படி தேர்வு செய்யறது? முதலாவது விஷயம், ஃபாலோ பேஷன். ஒரு பேஷனை நீங்க ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய பேஷன் எதுவோ அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். எது உங்களுக்கு பிடிக்குதோ அந்த விஷயத்தை தான் நீங்க ஒரு பிசினஸ் ஆக்கணும். பிடிக்காத விஷயத்தை நீங்க பிசினஸ் ஆக்குனீங்கன்னா லாங் டர்ம்ல நீங்க கண்டிப்பா ஃபெயிலியரை நோக்கி தான் போக போறீங்க. அடுத்தது ஐடென்டிஃபை ப்ராப்ளம்ஸ். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்க ரெடி பண்ணிட்டீங்க. உங்களுக்கு 5 விஷயங்கள் பிடிக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சமையல் செய்யறது பிடிக்கும், உங்களுக்கு பேசுறது பிடிக்கும், உங்களுக்கு டிராவல் பண்றது பிடிக்கும், உங்களுக்கு மக்கள் இடத்துல ஒரு பொருளை விற்கிறது பிடிக்கும். இந்த மாதிரி 4-5 விஷயத்தை நீங்க ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ பார்க்கணும் ஐடென்டிஃபை ப்ராப்ளம். இந்த இடத்துல நீங்க இருக்கிற இடத்துல சுத்தி இருக்கிற இடத்துல இந்த 4-5 ப்ராப்ளம் உங்களுடைய பேஷனை பேஸ் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, மக்கள் இந்த 4-5 விஷயத்தை வைத்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்களா, இதே நீங்க கவனிக்க ஆரம்பிக்கணும். இந்த ப்ராப்ளம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்த 3வது அப்சர்வ் மார்க்கெட். இப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, ஆமா இந்த குறிப்பிட்ட இதுல மக்கள் ப்ராப்ளத்தை சந்திக்கிறாங்க. உதாரணத்துக்கு கடைகள் இருக்கு, சுவையும் இருக்கு, ஆனா நல்லா பேசுறவங்க, நல்லா அவங்களை கிரீட்டிங் பண்றவங்க, நல்ல முறையில் அவங்கள்ட்ட ஒரு நடத்தையை கொண்டு வர்றவங்க யாருமே இல்லை. அப்போ உங்கள்ட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா தானே இருக்கு, முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி. அடுத்தது உங்களுக்கு சமையலும் பிடிக்கும் தானே. இதை ரெண்டுமே ஜாயின் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி நீங்க இப்போ மார்க்கெட்டை நீங்க அப்சர்வ் பண்றீங்க. என்ன அப்சர்வ் பண்றீங்கன்னா, நீங்க மார்க்கெட்ல யாரெல்லாம் சமையல் செய்யறாங்களோ, அதாவது இந்த கடை ஹோட்டலை வச்சிருக்காங்களோ அவங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்கு, அவங்க எந்த மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு அதிகப்படியாக கொடுக்கறாங்க, எந்த இடத்துல அவங்க ஃபெயில் ஆகுறாங்க, இந்த விஷயத்தை நீங்க அப்சர்வ் பண்ணணும். அடுத்தது 4வது borrow and modify. மற்ற இடத்திலிருந்து நீங்க பிசினஸ் borrow பண்ணணும். borrow பண்றதுன்னா என்ன, ஒரு பிசினஸ் நடந்துட்டே இருக்கு, சக்சஸ்ஃபுல்லா அந்த பிசினஸ் நடந்துட்டே இருக்கு, அந்த பிசினஸை எடுத்து நீங்க மாடிஃபை பண்ணணும். borrow என்றால் கடன் வாங்குறது. இருக்கிற ஒரு பிசினஸை கடன் வாங்கி அதை மாடிஃபை பண்றது. இது ரொம்ப இலகுவான ரொம்ப லேசான முறை. எதனாலனா நம்ம புதுசா ஒரு பிசினஸை தொடங்குறது இருக்க, ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றது ரொம்ப தலைவலி அது. ஆனா ஏற்கனவே ஒரு பிசினஸ் ரன்னிங்ல இருக்குன்னா வளர்ந்த ஒரு பிள்ளைய தத்தெடுக்கிற மாதிரி இருக்கிற பிசினஸையே நம்ம நல்ல முறையில மாடிஃபை பண்ணி ரன் பண்ணணும். அடுத்தது ஸ்டடி காம்போசிஷன். உங்களுடைய காம்படிட்டர் யாரு, யாருடன் உங்களுக்கு போட்டி இருக்க போகுது. நீங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்கன்னா யார் உங்களுக்கு எதிராக நிப்பா, அதை நீங்க அனலைஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இவாலுவேட் ரிசோர்சஸ். உங்களுடைய ரிசோர்சஸ் எவ்வளவோ அதே நீங்க
பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்தி நீங்க உங்களுடைய பிசினஸ் அமைக்க வேண்டும். உங்களுடைய ரீசோர்சஸ் 2 லட்சம் ரூபாய் தான். அந்த 2 லட்சத்துக்குள்ளேயே உங்களுடைய பிசினஸ் அமைய வேண்டும். நீங்க 5 லட்சத்துக்காக வேண்டி ஆசைப்பட்டு நீங்க கடன் வாங்கிடக்கூடாது. இந்த சில விஷயங்கள் 6 விஷயங்கள் நீங்க ஒரு பிசினஸை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல உங்களோட பேஷனை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஐடென்டிஃபை ப்ராப்ளம், அப்சர்வ் மார்க்கெட். அதுக்கடுத்து ஒரு ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லாக நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு பிசினஸை நீங்க வாங்கி அதுல சில மாடிஃபை நீங்க கொண்டு வரணும். அடுத்து உங்களோட காம்போசிஷனை நீங்க ஸ்டடி பண்ணணும். அது உங்கள்ட்ட இருக்கிற ரிசோர்சஸை நீங்க பயன்படுத்தணும். இதை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா நீங்க நேரான சரியான பிசினஸை நீங்க தேர்வு செஞ்சிருவீங்க. அதுக்கு அடுத்தது வை பிசினஸ். இது ரொம்ப முக்கியமானது. ஏன் நம்ம பிசினஸ் செய்யணும்? பிறந்துட்டோம் அப்படியே ஏதாவது சம்பாதிச்சுட்டு எங்கேயாவது வேலை பார்த்துட்டு அப்படியே ஓட்ட வேண்டியதானே. எதுக்காக வேண்டி நீங்க பிசினஸ் பண்ணணும்னா முதலாவது விஷயம் ஃப்ரீடம் அண்ட் கண்ட்ரோல். உங்களுக்கு ஃப்ரீடம் வேணும், சுதந்திரம் வேணும், கண்ட்ரோல் வேணும். நீங்க அடிமை கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கணும். உங்களுடைய பிசினஸ் அது உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். நீங்க எப்போ வேணா மூடலாம், எப்போ வேணா துறக்கலாம், எதை வேணாலும் சேர்க்கலாம். இந்த நிலை இருக்க உங்களுக்கு பிசினஸ்ல தான் ஏற்படும். அதுக்கடுத்து அன்லிமிட்டெட் இன்கம். நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, மாசத்துக்கு நீங்க 40,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க வச்சுப்போம். இப்போ இந்த 40,000 ரூபாய் நீங்க 5 வருஷம் கழிச்சு 55,000 ரூபாய் மாறும். அவ்வளவுதான். மத்தபடி இது 2 லட்சம் ரூபாய் மாறுமா, 3 லட்சம் ரூபாய் மாறுமா, உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா? ஆனா பிசினஸ் அப்படி கிடையாது. அன்லிமிட்டெட் இன்கம். இன்கம்கான லிமிடேஷனே கிடையாது. மூணாவது விஷயம் பேஷன். பிசினஸ் நம்ம ஏன் செய்யறோம்? நமக்கு பிடித்த விஷயத்தை நம்ம பிசினஸ் ஆக மாத்தலாம். எனக்கு பேசுறது பிடிக்கும், நான் பேச்சையே என்னோட பிசினஸ் ஆக மாத்தலாம். எனக்கு எழுதுறது பிடிக்கும், என்னோட எழுத்தையே நான் பிசினஸ் ஆக மாத்தலாம். என்னுடைய பேஷனை நான் காசாக மாற்ற முடியும். இதனாலதான் பிசினஸ் அவசியம். மற்றபடி என்னுடைய பேஷனை நான் காசாக்க முடியாது. யார் என்னை வைத்து ஏக்கி கொண்டு இருக்கிறாரோ அவர் தான் தன்னுடைய பேஷனை என்ன வச்சு காசாக ஆக்குவாரு. அதனால பிசினஸ் இருந்தா நீங்க உங்களோட பேஷனை காசாக ஆக்கலாம். அடுத்த சோசியல் இம்பாக்ட். 4வது விஷயம், பிசினஸ் மூலமாக நீங்க ஒரு சோசியல் இம்பாக்ட் நீங்க கிரியேட் பண்ணலாம். சமூகத்தில் ஒரு தாக்கத்தை நீங்க ஏற்படுத்தலாம். நீங்க மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக, இன்ஃப்ளூயன்சராக நீங்க மாறலாம். அதாவது உங்கள்கிட்ட ஒரு 10 பேர் வேலை பார்க்கறாங்கன்னா 10 பேருடைய வீட்டுல உங்களுடைய காசை வச்சுதான், உங்களுடைய ஐடியா வச்சுதான் அவங்களுடைய வீட்டுல சோறு பொங்கப்படுது. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. சோசியல் இம்பாக்ட் இருக்கா பிசினஸ் மூலமாக தான் ஏற்படும். உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும், உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும், அன்லிமிட்டட் இன்கம் கிடைக்கும், உங்களோட பேஷனை நீங்க காசாக மாத்தலாம். அடுத்தது சோசியல் இம்பாக்ட் நீங்க கிரியேட் பண்ணலாம். பிசினஸ் பத்தி உள்ள ஒரு மித் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். ரிஸ்கி. பிசினஸ்னால ரொம்ப கஷ்டம். பிசினஸ்ல நீங்க காசு போட்டீங்கன்னா கண்டிப்பாக இழப்பு இருக்கும். கண்டிப்பாக இழப்பு இருக்கும். அப்படி சொல்றவங்கள்ட்ட நான் சொல்றேன், உண்மை என்ன தெரியுமா? இழப்பு இருக்கும். ஆனா வித்அவுட் ஸ்மார்ட் பிளானிங். நீங்க ஸ்மார்ட் பிளானிங் பண்ணலன்னா அப்போதாங்க ரிஸ்க் இருக்கும். நீங்க ஸ்மார்ட் பிளானிங் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பிசினஸ் உங்களுக்கு வெற்றியை தான் தரும். ஏன் பிசினஸ் பண்ணணும் சொல்லி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது டிசிஷன்ஸ். பிசினஸ்ல சில டிசிஷன்ஸ் இருக்கு, அதை நம்ம தவறாக எடுத்துறோம். அந்த தவறான டிசிஷன்ஸ் என்ன, ஏன் நம்ம தவறான டிசிஷன்ஸ் எடுக்கிறோம் சொல்லி இதுல நம்ம பார்க்க போறோம். முதலாவது காக்னிட்டிவ் பயஸ். காக்னிட்டிவ் பயஸ்னா என்ன? அதாவது நம்முடைய சமூகத்திலே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களிலே எது நடந்துகிட்டு இருக்கோ அதை நம்ம சரின்னு நம்புறோம். உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பிசினஸ் இருக்கு, அது நல்லபடியா நடக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஒரு டிஷர்ட் இருக்கு, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட சோப் இருக்கு, இந்த பிசினஸ் நல்ல முறையில் நடந்துட்டு இருக்குன்னா நானும் அதே தான் ஆரம்பிக்க போற சொல்லிட்டு நம்ம ஒரு அதே பிசினஸ் தொடங்குறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த பிசினஸ் நல்ல நடக்கிறதாக தெரிகிறதோ அந்த பிசினஸ்ல நல்லதா நடந்துட்டே இருக்குன்னா அவசியம் கிடையாது. நல்லதா நடந்துட்டே இருக்கும்னு நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஏன் கன்ஃபார்மா சொல்ல முடியாதுன்னா அவங்களுக்கு இருக்கிற கடன், அவங்களுக்கு இருக்கிற அழுத்தம், அவங்க ஒவ்வொரு மாசமும் வாடகை கொடுக்கறதுலையும் மென்பவருக்காக வேண்டி அவங்க செலவு பண்றதுலையும் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ், எந்த மாதிரியான இஷ்யூஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால காக்னிட்டிவ் பயஸ் அடிப்படையில் எல்லா பேரும் செய்யறாங்கல்ல, அதனால நானும் செய்ய போறேன் என்று செய்யாதீங்க. அதுக்கு டேட்டா விசிஸ் ஃபீலிங். இந்த வித்தியாசத்தை நீங்க நல்ல முறையில் புரிஞ்சுக்கோங்க. டேட்டா வேற, ஃபீலிங் வேற. டேட்டானா என்ன? உண்மையில ஒரு விஷயம் நல்ல முறையில் நடந்துட்டு இருக்கு அந்த டேட்டா. உதாரணத்துக்கு 10 பேர் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பிட்ட பிசினஸ், அந்த மார்க்கர் பிசினஸ் வச்சுப்போம். இந்த மார்க்கரை தயாரிக்கிற பிசினஸை 10 பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 10 பேர்ல 9 பேர் சக்சஸ் அடைஞ்சிட்டாங்க, 9 பேர் ஜெயிச்சுட்டாங்க. அப்போ இதுல சக்சஸ் ரேட் எவ்வளோ? 90% சக்சஸ் ரேட் இதுல இருக்கு. இது டேட்டா. ஆனா ஃபீலிங் என்ன தெரியுமா? நான் நினைக்கிறேன் இந்த மார்க்கர் பிசினஸ் நான் ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன், கண்டிப்பாக எனக்கு வெற்றி தான். இந்த மாதிரி ஃபீலிங் உண்டாகிறது இருக்க, இதுக்கு பேர் ஃபீலிங். டேட்டா வர்சஸ் ஃபீலிங். இதுக்கு மத்தியில கண்டிப்பாக நம்ம டேட்டாவை தான் தேர்வு செய்யணும். ஃபீலிங்கை வச்சு நீங்க முன்னேற முடியாது. ஃபீலிங் உங்களுக்கு கண்டதான் ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங்கெல்லாம் நீங்க வாழ்க்கையாக மாற்ற முடியுமா? முடியாதுன்னு. அதே மாதிரி தான் பிசினஸ் சம்பந்தமாக உங்களுக்கு வரக்கூடிய ஃபீலிங் எல்லாம் நீங்க
அப்ளை பண்ண முடியாது. டேட்டாவை நீங்க அனலைஸ் பண்ணணும். அடுத்தது டிசிஷன் ஃபட்டிக். டிசிஷன் ஃபட்டிக் என்றால் உங்களுக்கு டிசிஷன் எடுப்பதிலே குழப்பம் உண்டாகுவது. மனிதர்கள் எல்லா நேரத்திலுமே சேம் டிசிஷன் எடுக்க முடியாது. காலை நேரத்தில் தூங்கி முழிச்ச உடனே மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம். அந்த நேரத்தில் நம்ம சரியான டிசிஷன் எடுப்போம். அதை காலை நேரத்தில் ஓரளவுக்கு சரியான டிசிஷன் எடுப்போம். அதை நைட் நேரத்தில் நாள் ஃபுல்லாக நம்ம டயர்டாக இருக்கும்போது சரியான டிசிஷன் எடுப்போமா? நம்ம நைட் நேரத்தில் நம்மளால சரியான டிசிஷன் எடுக்க முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த நைட் நேரத்தில் நம்ம டிசிஷன் எடுக்கவே கூடாது. டிசிஷன் ஃபட்டிக் இருக்க இது ரொம்ப ஆபத்தானது. எந்த நேரத்தில் உங்களுக்கு டிசிஷன் எடுக்க முடியாதோ அந்த நேரத்தை நீங்க அவாய்ட் பண்ணிரணும். எந்த டிசிஷனோ எந்த டீலோ நீங்க வச்சிக்க கூடாது. இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆளை உங்கள்கிட்ட வந்து இந்த டீல் இருக்கு, நீங்க ஓகே பண்றீங்களா அப்படி சொல்லி கேட்டாலே நீங்க வேண்டான்னு சொல்லிடணும். ஏன்னா நம்ம சோர்வா இருக்கும் போது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொழுது, அல்லது ஒரு நிதானமற்ற நிலையில நம்ம இருக்கும் போது நம்முடைய டிசிஷன் மேக்சிமம் 90% தவறாக தான் இருக்கும். அதனால எப்போ உங்களுக்கு டிசிஷனிலே, அதாவது முடிவு எடுப்பதிலே நிதானமற்ற நிலை ஏற்படுகிறதோ அந்த நேரத்தை நீங்க குறிச்சிட்டு அந்த நேரத்தில் நீங்க டிசிஷன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. இது ஒன்று ஆயிடுச்சா? அதுக்கு அடுத்தது 80-20 ரூல். உங்களுடைய கடையில் 100 வகையான பொருட்கள் இருக்கு, ஆனா அதுல 20% பொருட்கள் தான் ரன் ஆகுது. இப்ப எந்த 20% பொருட்கள் ஓடுகிறதோ அந்த 20% பொருளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். மிச்சம் உள்ள 80% நீங்கள் கவனம் செலுத்தக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு கஃபே ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்க கடையில டீ இருக்கு, பால் இருக்கு, ஜூஸ் இருக்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இருக்கு, அதுக்கு அடுத்த நகட்ஸ் இருக்கு, பப்ஸ் இருக்கு, சமோசா இருக்கு, எல்லா வகையான கேட்டகரிஸ் இருக்கு. 20% பொருள் எது உங்களுக்கு ஹையஸ்டான வருமானத்தை கொடுக்குமோ அதுல நீங்க கவனம் செலுத்தணும். உதாரணத்துக்கு டீ உங்களுக்கு ஹையஸ்டான வருமானம் கொடுக்குது, அதே மாதிரி லெமன் ஜூஸ் உங்களுக்கு ஹையஸ்டான வருமானம் கொடுக்குது. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? இதுல நீங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். எது உங்களுக்கு வருமானம் தர மாட்டேக்கோ அந்த விஷயத்தை நீங்க மல்லு கட்டிட்டு இருக்க கூடாது. அது ஏன் வருமானம் தர மாட்டேங்க, இந்த பொருளையும் நான் எப்படியோ வித்தே காட்டுவேன், இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது. எது உங்களுக்கு ரன் ஆகுதோ, எது உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கோ அதுல நீங்க கவனம் செலுத்துங்க. அடுத்தது டிசிஷன்ல இன்னொரு முக்கியமான ரிவர்சிபிள், அதுக்கடுத்து இர்ரிவர்சிபிள். உங்களுடைய தவறான டிசிஷனின் காரணமாக ஒரு தவறை நீங்க செஞ்சிட்டீங்க, ஆனா அதற்கு பரிகாரம் இருக்கு, அதற்கு இன்னொரு மாற்று வழி இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுடைய மெனு கார்டில் நீங்க ஒரு பொருளை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கீங்க, இந்த பொருள் ரன்னிங்ல கிடையாது. இப்போ ரன்னிங்ல கிடையாதுன்னு என்ன பண்றது? அது நீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? அந்த மெனு கார்டை மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ இது ரிவர்சிபிள். இர்ரிவர்சிபிள்னா என்னது? அதுக்கு மாற்று வழியே கிடையாது, அதுக்கு எந்த ஒரு பரிகாரமுமே கிடையாது. உதாரணத்துக்கு நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, சைட்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, வேலையை நீங்க விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு நீங்க பிசினஸ்ல இறங்கிட்டீங்க. இப்போ திருப்பி அந்த விட்ட வேலைக்கு நீங்க போக முடியுமா? முடியாது. அப்ப இது இர்ரிவர்சிபிள் தானே. இப்போ இந்த இர்ரிவர்சிபிள் டிசிஷன் இருக்க இதுல ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான டிசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்க 7 days வெயிட் பண்ணணும். 7 நாட்கள் நீங்க வெயிட் பண்ணிட்டு நிதானமாக நீங்க இருந்துட்டு நிறைய பேட்டை நீங்க ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கு அடுத்து இர்ரிவர்சிபிள் டிசிஷன் எடுக்கணும். இப்போ இதுல நம்ம பார்த்தது என்ன? டிசிஷன்ஸ்ல முக்கியமான விஷயம் காக்னிட்டிவ் பயாஸை பார்த்துட்டோம், டேட்டா வெர்சஸ் ஃபீலிங்கை நம்ம பார்த்துட்டோம், டிசிஷன் ஃபெட்டிகை நம்ம பார்த்துட்டோம், 80-20 ரூலை பார்த்துட்டோம், அடுத்த ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிளை பார்த்துட்டோம். அடுத்தது பிசினஸ் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். பிசினஸ் எப்படி டெவலப் ஆகுதுன்னா, முதலாவது ஐடியேஷன். பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும், ஐடியா ஃபர்ஸ்ட், ஓகே. அதுக்கு அடுத்த பிளானிங், அந்த ஐடியா வச்சு நீங்க பிளானிங் பண்ணணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வருது, டிஷர்ட்டை நான் விற்க போறேன், ஒரு குறிப்பிட்ட டிஷர்ட்டை நான் விற்க போறேன், ஒரு 500 ரூபாய்க்கு நல்ல பிராண்டட் மாதிரியான ஒரு குவாலிட்டியை கொடுக்குற ஒரு டிஷர்ட்டை நான் விற்க போறேன். இது ஐடியா. பிளானிங் என்னது? இதை நான் எப்படி விற்க போறேன்? நான் இதை ஒரு குறிப்பிட்ட கடையில கொடுத்து என்னுடைய சரக்கு இது, நீங்க வித்து எனக்கு காசாக்கி தாங்க சொல்லி நான் கொடுக்க போறது பிளானிங். அடுத்த இன்னோவேஷன் என்னது? அந்த மார்க்கெட் நிறைய அந்த மார்க்கெட்ல இல்லைன்னா மற்ற மார்க்கெட்களை சுத்திட்டு இந்த மாதிரி யாராவது பண்றாங்களா, இந்த மாதிரி பண்ணவங்க பிசினஸ்ல ஜெயிச்சிருக்காங்களா, இதை நீங்க இன்னோவேஷன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இந்த 3 பண்ணிட்டீங்களா, ஐடியா, பிளானிங், அதுக்கு அடுத்த இன்னோவேஷன். இதுக்கு அடுத்த நீங்க செய்ய வேண்டியது லான்ச். இப்போதான் நீங்க பிசினஸ் லான்ச் பண்ணணும். லான்ச் பண்றதுனா என்ன? குறிப்பிட்ட கடையில போய் ஏன்ட்ட இந்த ப்ராடக்ட் இருக்கு கொடுக்கணும். அடுத்த 5வதாக growthனா என்னது? நீங்க உங்களுடைய ப்ராடக்டை லான்ச் பண்ணிட்டீங்க, அடுத்த நீங்க growth நோக்கி கொண்டு போகணும். உங்களுக்கு இந்த மாசத்துல 1 லட்சம் ரூபாய் வருதுன்னா அடுத்த மாசத்துல நீங்க 1,05,000 ரூபாய்
இதையாவது நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது 5% ஆவது நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் growth. அடுத்த மெச்சூரிட்டி. பிசினஸ்ல மெச்சூரிட்டினா என்னது? பிசினஸ்ல நீங்க குவாலிட்டியை தரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். உங்களுடைய மோட்டிவேஷன் இருக்கும், அதை நீங்க அப்படியே தக்க வச்சுக்கணும். உங்களுடைய உறவு உங்களுடைய பார்ட்னர்ஸ் கூட எம்ப்ளாயிஸ் கூட எப்படி இருக்கு அந்த உறவை நீங்க தக்க வச்சுக்கணும். உங்களுடைய மோட்டிவேஷன் நீங்க தக்க வச்சுக்கணும். உங்களுடைய ப்ராடக்டோடைய அந்த தரத்தை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ சில விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், சில விஷயத்தை நீங்க தக்க வச்சுக்கணும். எதை தக்க வச்சுக்கணும், எதை இம்ப்ரூவ் பண்ணணும், இதை தெரிவதற்கு பேர் தான் மெச்சூரிட்டி. இந்த வீடியோல நம்ம பார்த்த முக்கியமான விஷயம் என்னது? நீங்க எம்ப்ளாயி டு ஆண்டர்பிரினியராக மாறணும்னா எப்படி நீங்க எம்ப்ளாயாக இருந்துகிட்டு எந்த விஷயங்களை கத்துக்கணும் அதை பார்த்துட்டோம். எப்படி கத்துக்கணும், எதை கத்துக்கணும். அடுத்த பிசினஸ் மேன் பிளஸ் ஆண்டர்பிரினியர், இந்த ரெண்டுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன? அடுத்த எப்படி சரியான பிசினஸை நீங்க தேர்வு செய்யணும், பிசினஸ் எதுக்காக வேண்டி நம்ம செய்யணும், பிசினஸை பத்தி உள்ள மித் என்ன, ட்ரூத் என்ன, அதை பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது சரியான பிளானிங், சரியான டிசிஷனை நம்ம எப்படி எடுக்கணும் அதை பார்த்துட்டு கடைசியாக பிசினஸ் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளை நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் பிசினஸ் செய்ய ஆசைப்படுறாங்களோ அல்லது பிசினஸ் செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. பி அவேர், விழிப்புணர்வோடு இருங்க.